திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் 4ஆம் தலைப்பான போற்றித் திரு அகவல் என்னும் பாடலின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று 140ஆம் வரி முதற்கொண்டு 150ஆம் வரி வரையிலான பொருள் விளக்கத்தை அறிவோமா? வாருங்கள். வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி, அளிப்பவர் உள்ள தமுதே போற்றி, கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி, இடைமருதுரையும் என் தாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவை ஆரா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி என்று தொடர்கிறது இப்பாடல் வரிகள். இதன் பொருள்: அளிப்பவர், அதாவது அன்புடையவர்கள் உள்ளத்துள் அமுதம் போல தித்திப்பவனே வணக்கம். கனவில் கூட தேவர்களால் காணுதற்கு இயலாத அரியவனே, அருமையானவனே வணக்கம். இப்படி தேவர்கள் கனவில் காண்பதற்கு கூட அறியாதவனே, ஆனால் நாய் போன்றவன் நான், எனக்கு நனவில், அதாவது நேரில் வந்து அருள் செய்த எம் பரம்பொருளே ஆண்டவா, உன் திருவடி வணக்கம். திருவிடை மருதூர் உரையும் எம் தந்தை போன்றவனே வணக்கம். கங்கையை தலையில் கொண்டிருப்பவனே வணக்கம். திருவாரூர் கோவில் கொண்டிருக்கும் தியாகேசா வணக்கம். பெருமை பொருந்திய திருவையாற்றில் வீற்றிருப்பவனே வணக்கம். திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் எம் பரம்பொருளே வணக்கம். கண்ணாரமுதக் கடல், கண்களால் கண்டு கண்குளிரப் பார்வையால் பருகி மகிழ்ந்த திருக்காட்சி கொண்ட கடலே வணக்கம் என்று இறைவனை போற்றிப் பாடிக்கொண்டே போகிறார் மணிவாசகப் பெருமான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காண்போம். நன்றி, வணக்கம்.